மன்னாருக்கும் மவுனியாவுக்கும் இடையில borderல இருக்கு. சோலர்ல இருந்துட்டு பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகுற அந்த விஷயம் வந்துட்டு சின்ன ஒரு பிரச்சனை. வெளியில எல்லாம் போய் இது செய்யல பார்த்தேன் நான். ரைட் வெளிநாட்டு பயணங்கள் ஃபுல்லா காடு தான். சொர்க்கத்தை காணணும்டா இப்படியான இடங்கள்ல வந்து இப்படியான இதெல்லாம் அனுபவிங்க. உண்மையா பிடிச்சா புலிஸ்ல அரசு ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணா மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இன்னைக்கு வந்து புவனேஷ் அண்ணா தான் செஃப். பயங்கரமான உடம்பு. ஸோ ஒருத்தராலையும் பெருசாக நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேல. இப்போ நித்திர கொள்ளைகளை நான் யோசிச்சேன்னா இங்கே டயர்ட் ஆகிட்டாங்களா. கல்மடி டேங்குன்னு போட்டது. ஆனால் ரெண்டாவது நுழம்பு கடியும் வெக்கையும் கதவை வெக்கையும் இது ஒவ்வொரு சிலாப்பி 1 கிலோ சைஸ்லேயும் வரும். இப்போ கறி வந்து நல்லா அவிஞ்சிட்டு தேசி புளி விடுறோம். காலை வணக்கம் மக்களே. காலமே நல்ல ஒரு குளிர் தண்ணி. இந்த குளத்தில் பிடிச்ச மீன் கேம்ப் ஃபயர் போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இப்படி தான் கவரேஜ் உள்ள இடத்துக்கு நாங்கள் வருவோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். போன முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்த நாங்கள் இந்த முறை வீடை வந்து வேனை வந்து வீடு மாதிரி மாற்றிருக்கிறோம். ஸோ உள்ளுக்கு வந்து கட்டில், சோஃபா, அதே மாதிரி மேசை, சமைக்கிறதுக்குரிய விஷயங்கள், மேலே வந்துட்டு தண்ணி டேங்க், சோலர் எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு காட்டு பகுதிக்கெல்லாம் நிற்கிறோம். ஸோ இந்த வவுனியாவில் இருந்துட்டு ஒரு இடத்துக்குலாம் நிற்கிறோம். ஸோ இந்த காட்டு பகுதியில் இன்றைக்கு கேம்ப் பண்ணி சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் இதுக்கு என்ன இடம்னு சொன்னீங்க? கோதண்டர் நொச்சிக்குளம்னு சொல்லி ஒரு இடம். ஸோ இதுக்கு முதல் காணொலி பார்த்துருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நாங்கள் இந்த பகுதிக்கு வந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஃப் கறி தான் சமைக்கிறோம். பானம் வாங்கிட்டு வந்த நாங்கள். ஸோ இரவுக்கு இதான் சாப்பாடு. இன்றைக்கு வந்து செஃப் வந்து மாறிட்டார். இன்றைக்கு வந்து புவனேஷ் அண்ணா தான் செஃப். அங்கே ஜெசி அண்ணா இருக்கிறார், அங்கே அலசி அண்ணா இருக்கிறார். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் வந்துட்டு யானை வரும், அதே நேரத்தில் கரடிகள் எல்லாம் வருமான மாதிரி சொன்னவை. இந்த பகுதியில் நாங்கள் விறகுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கேம்ப் ஃபயர் போட போகிறோம். கேம்ப் ஃபயர் போட்டுட்டு படுத்தமெண்டா ஓகே. இன்னொரு பிரச்சனைண்டா சோலரில் இருந்துட்டு பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகிற அந்த விஷயம் வந்துட்டு சின்ன ஒரு பிரச்சனை. அதால் லைட் வசதிகள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. என்னண்ணா என்ன ரீசன்? இன்வெர்டர் வந்து கொஞ்சம் சவுண்ட் போர்டு கொண்டு வோல்டேஜ் ட்ராப் ஆகி கொண்டிருக்கு. 6 நாள் வந்து நல்லா வேலை செய்தது நாங்களும் பார்த்தோன்னு தான். ஆனால் இன்றைக்கு விடிய நல்ல வெயிலுக்குலன்றது சார்ஜும் ஃபுல்லானது. பேட்டரி ஃபுல்லாக தான் காட்டிச்சு. இருந்தாலுமே வந்து இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் இந்த ஃபோனுக்கு சார்ஜ் போடுற 2 பிளக் தான் போட்டுருந்தோம். போட்டிருந்தோம். அது வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகி கீ என்ற ஒரு சவுண்ட் வருது. இன்வெர்டர்லாம் வருது. இன்வெர்டர்லாம் வருது. பார்ப்போம். சில வேளை வந்துட்டு சோலர்லேருந்து பேட்டரிக்கு போயிருக்கலாம், சார்ஜ் ஆகியிருக்கலாம். இன்வெர்டர்லேருந்து கன்வெர்ட் ஆகி வர அந்த யூனிட் வந்து சில வேளை பழுதாகிருக்கலாம். நாளைக்கு அதையும் பார்க்க வேணும். மற்ற வீல் கப் கலண்டுட்டு 2 ஸோ மற்ற 4 கலண்டுட்டு வீல் கப். சரி, இங்கால சமையல் முடிஞ்ச உடனே நாங்கள் போயிட்டு இதுக்கு முதல் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு போகணும். ஏன்னா இந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவரேஜே இல்லை சுத்தமாக. இங்கே வேறுங்க அறவே கவரேஜ் இல்லை. ஸோ இதுக்கு முதல் வீடியோ நாங்கள் எடிட் பண்ணி முடியுது. நாங்கள் அதை போயிட்டு வெளியில் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப வர வேணும். ஸோ இப்படி தான் போய்கொண்டு இருக்கு. இங்கே பாருங்க, கறியை காட்டுங்க. இன்றைக்கு புவனேஷ் அண்ணாவா இல்லாட்டி எங்கட ஜெரினான்னு பார்ப்போம். கைப்பக்கம் இருக்கு தானே. அப்ப அந்த ஒரு பக்கத்துல அப்படி இருக்கு. கணக்கு ஊத்த நாங்கள் வந்துட்டு விறகு கொளுத்த போகிறோம். வேண்டாம், காட்டு விலங்குகள் எதுவும் வாரதாக இருந்தால் கொளுத்தினா நல்லம். அதால் கொளுத்துவோம். இது யானைக்காடு போர்டர் தான். ஏன் பயப்படுறேன்? இங்கே கட்டை இருக்குது. ஓகே, இந்த கட்டையை தூக்குவோம். வேலை செய்யுது, கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த டோர்ச் லைட் மட்டும்தான் எங்களுக்கு வெளிச்சம். இதை மாவத்தேண்டா பேட்டரி சிக்கல். அதுக்கிடையில இந்த பேட்டரி சிக்கல் ஆகும். சுட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த விதமான லைட் வெளிச்சமும் இல்லை, குடியிருப்புகளுமே இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் கொண்டு வந்த 2 பைக் ஜெசியனாண்டையும் கலெக்ஷன்டையும். அடுத்தது ஃபுல்லாக காடு தான். அறவே எதுவுமே இல்லை. எங்களோட வாகன வெளிச்சமும் எங்களோட ஃபோனுண்ட லைட் வெளிச்சமும் தான் இருக்குது. பார்ப்போம், இந்த இரவு இப்படி தான் போகுது. இப்போ வந்து விறகு தேட காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக காடு. கொஞ்சம் விறகுகள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மிச்சம் காணாதாம். என்னோட கரடி பயம் இருக்காம். யானை பயம் குறைவு இந்த ஏரியாவில், இருந்தாலும் கரடி பயம் இருக்குது. அதால் பெரிய கட்டைகள் எடுக்க போகிறேன். நாங்கள் சொல்லி அதில் தான் கொண்டு வந்து நாங்கள் அது காணாது. இப்போ இதில் கொஞ்சம் விறகுகள் இருக்குது. அண்ணா கவனம் பண்ணாங்கால
இன்னும் பயப்படாத. இப்போ கறி வந்து நல்லா அவிஞ்சிட்டு தேசி புளி விடுறோம். மற்ற கயன் நல்ல வாசம் அடிக்க சொல்லுங்க. மண் சட்டியில் தேசி புளி எப்பயுமே விடலாம் தெரியுமா? அது வந்து அலுமினியத்தோட தாக்க முடியாதானே. பழப்புளி விடையில நீங்கள் பழப்புளி விடுறது கிக் இருக்காது, அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அவ்வளோ வைக்கையும் இது எல்லாத்தையும் அடக்கி விட்டுரும். தூள் வைக்கலாம் அடக்கி எல்லாத்தையும் அடக்கி. என்ன மாதிரி இருக்கு கலர் கயன்? டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் தூள்லாம் கொஞ்சம் ஓகே. பட் செஃப் ஓகேயா? மாஸ்டர் செஃப் ஓகேயா? மாஸ்டர் செஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் செஞ்சு முடிஞ்சுது. பான் வாங்கிட்டு வந்த நாங்கள். நல்ல வாசம். புளி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. புளி கொஞ்சம் கூட விட்டது. இதெல்லாம் பானும் கறியும் எப்படி இருக்கு கயன்? அப்படி பார்த்து சொல்லுவோம். புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. கறி நல்லா இருக்குது. கறியில் அடுப்பு கறியா இல்லை காய்ச்சன கறியா? அடிச்சுனா அலஸ்டினுக்கு எப்பயுமே எலும்பு தான். நாங்கள் எப்பயுமே எலும்பு தான் முக்கியம். அமைச்சர் ஜெசின் எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். ஆனால் ரச்சியில் கலப்படம். ரச்சியில் ஒரு சின்ன கலப்படம். என்ன ரச்சின்னு கண்டுபிடிக்கலாம் இருக்கவே. ஆனால் டேஸ்டாக இருக்குது. அந்த வகையில் நான் சாப்பிடலாம். இப்போ நேரம் சரியாக 8:39. ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இப்படி தான் கவரேஜ் உள்ள இடத்துக்கு நாங்கள் வருவோம். இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க இந்த இரவுக்கு ஒரு வீடியோ, இலங்கை நேரப்படி இரவுக்கு போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்துட்டு இப்போ தான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரி, அப்லோட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்ப அந்த இடத்துக்கு போகணும். இன்றைக்கு தான் கொஞ்சம் தூர இடத்துக்கு வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டிய நிலைமை. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்ப அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல மிச்ச வேலையில எல்லாம் முடிஞ்சுது, சமைச்சு முடிஞ்சுது. இந்தியாவில் சின்னனா கேம்ப் ஃபயர் போட்டிருக்கு. காலை வணக்கம் மக்களே. இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5:36. நேற்று வந்து சரியாக படுக்கவே இல்லாமல் போயிட்டு ஒரு காரணம் என்னென்னா நாங்கள் வேனை மூடிட்டு படுக்கலாம்னு சொன்னால் பயங்கரமாக வைக்க உள்ளுக்கு. ஆனால் காற்று வெளியில எல்லாம் அடிக்கி தான் உள்ளுக்கு பெருசாக வேறே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரி திறந்து விட்டுட்டு படுக்கலாம்னு சொல்லி பார்த்தா பயங்கரமான நுழம்பு. ஸோ ஒருத்தராலையும் பெருசாக நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கேல. விடிய கேம்ப் ஃபயர் லைட்டாக நோந்துட்டு திருப்ப மூட்டி இருக்கு. விடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ தான் நேரம் மாறுற. புவனேசண்ணா எப்படி இருந்த நேற்று நித்திர? எனக்கு நான் வெளியே படுத்தபடியா ஜாலியாக இருந்தது. அது ஆள் வெளியில் படுத்துட்டார். நீங்கள் உள்ளுக்க படுத்துறீங்க, நான் கேம்ப் ஃபயரில் படுத்தபடியா பரவாயில்ல. ஆனால் இப்படி தான் காத்தடிச்சது எனக்குண்டா. ஓ, ஆனால் இப்படி தான் வெளியில் படுத்தீங்களோ தெரியல. தெரியல. மணியில சின்ன சின்ன சத்தம் கட்டுச்சு. லைட்டா பயப்பட்டு வந்ததான். சரியா ஒரு 3 மணிக்கு முழிச்சு பார்த்தோம். இன்னும் ஒரு சத்தம், நெருப்பு கொஞ்சம் அணைஞ்சுது. திருப்பி எழுப்பி நெருப்பை போட்டுட்டு பார்த்தேன் சத்தம். ரைட் வந்தா கரடி தானே வர போகுது, பாப்பம் என்ன நடக்குது. ஆனா ஏன் நேற்று உள்ளுக்கு வேனுக்கெல்லாம் காத்து இல்லை? வேனே காத்துல காரணம் நீங்க வந்து கண்ணாடி இருக்கல உள்ள வென்டிலேஷன் வரத்தானே வேணும். வென்டிலேஷன் வரத்தான் வேணும். வேணா பயங்கரமா நுழம்பல் என்ன பெரிய அது நுழம்பா? அது ஏதோ பெரிய ஏதோ ஜமன் மாதிரி இருந்துச்சு. இந்த காட்டு வெக்கன்னு சொல்லுவாங்கல்லானே, அந்த வெக்க கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ரைட் ரைட் ரைட். ஸோ இப்போ தான் எழும்பி இருக்கிறோம். என்ன மாதிரி இருந்தேன் நித்திர? அண்ணா நுழம்பு கடியண்டா இஞ்சு அப்படி நுழம்பு பெரிய பெரிய நுழம்பு பெரிய மாட்டா நுழம்பு பாய். இந்த நுழம்பு காடிக்கு இப்படி இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான். ஆனால் அன்றாட நுழம்பு காடியும் வெக்கையும் கதவை வெக்கையும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் சாதுவா ஜில்லுண்டு காற்று வருது. சும்மா நல்லா இருக்குது, குழு உண்டு. மற்றது ஸ்லீப்பிங் பேக் இருக்குது. அதை நாங்கள் பெட்ஷீட் மாதிரி விரித்து போட்டு படுக்கலாம்னு சொல்லி பார்த்தா அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் வேர்த்து காலெல்லாம் தண்ணி மாதிரி வேற வலிக்கிட்டு சும்மா அதை வெளியில் எடுத்து போட்டால் நுழம்பு அப்படியே வந்து மொய்க்குது. இப்போ பரவாயில்ல விடிய. இங்கே பாருங்க லைட் அடிச்சா நுழம்பு தான் தெரியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இரவுக்கு செட்டியான நுழம்பு. மற்றது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏறுறது தானே. அது வந்து நாங்கள் சும்மா நார்மல் பேட்டரி போட்டு நாங்கள் அது வந்து லித்தியம் பேட்டரி தான் நாங்கள் ஆரம்பத்திலே போட்டிருக்க வேணும். போட்டிருந்தோம்னு சொன்னால் கெனனால் சார்ஜ் நிற்கும். அந்த பேட்டரியிலையும் பிரச்சனைகள் வர்றது குறைவு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவான விலை. இப்போ நாங்கள் நார்மல் பேட்டரியை விட 4-5 மடங்கு கிட்ட வரும். அது சரியான விலை கூட லித்தியம் பேட்டரி. இப்போ வந்து எங்களுக்கு அந்த சோலார் சிஸ்டத்துலேருந்து சார்ஜ் ஏறுறது பிரச்சனை. நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீக்கண்டு சத்தத்தோடு அப்படியே இன்வெர்ட்டர் நின்றுட்டு ஒன்று வந்து இன்வெர்ட்டர் பிரச்சனையாக இருக்கும், இல்லாட்டிக்கு பேட்டரி முடிஞ்சதுன்னு அர்த்தம். தெரியலை என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். யாராவது இங்கே வவுனியாவில்
யாராவது வவுனியாவில் வந்துட்டு இந்த லித்தியம் பேட்டரி சம்மந்தமாக எடுக்கக்கூடிய ஆக்கள் தொடர்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக சொல்லிக்கொள்ளுங்க. எங்களுக்கு கட்டாயமாக ஒரு லித்தியம் பேட்டரி தேவைப்படுது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு வலிக்கிட்டு கல்மடு குளத்தை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் போயிட்டு குளிக்க போகிறோம். நாங்கள் நேற்று நின்ற இடம் இதுதான். அதில் வந்துட்டு நெருப்பு எல்லாமே அணைச்சிட்டோம். நாங்கள் இப்போ கல்மடு குளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கள், சைடில் வாய்க்கால் தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருக்கணும். சூப்பராக இருக்குது. மண் ரோட் தான் இருக்குது இந்த பகுதிகளில். இதுதான் அந்த கல்மடு குளத்தின் வாய்க்கால். தண்ணி வந்து அவ்வளோ வேகமாக துறக்கையில், சும்மா நார்மலாக தான் திறந்துருக்கணும் பாருங்க. நான் இதுவே கொஞ்சம் காணு பண்ணி நினைக்கிறேன். தண்ணி ஓடுற தண்ணி தான். குளக்கட்டெல்லாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம். தண்ணி வருது. இங்கே மேலே வந்துட்டு அப்படியே வேன் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா அழகாக இருக்குது. நாங்கள் கடைசியாக அந்த முத்தையன்கட்டு குளத்தில் வந்துட்டு நாங்கள் நின்றுருப்போம். ஸோ அதுவும் வந்துட்டு இப்படி பண்ட் தண்ணி வந்து கொஞ்சம் உள்ளே வற்றிட்டு அதில் நின்று நாங்கள் இது கல்மடு குளம்னு சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இதில் அளவு போட்டிருக்கு. அதில் எழுதியும் இருக்குது பாருங்கள், கல்மடு டேங்குன்னு போட்டிருக்கு. நீர்ப்பாசன திணைக்களத்தின் போட்டும் போட்டிருக்கு. இந்த அளவீடுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம். மற்றது இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா மன்னார் மாவட்டத்துக்கும் வவுனியா மாவட்டத்துக்கும் பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. மன்னாருக்கும் வவுனியாவுக்கும் இடையில போர்டரில் இருக்குது. போர்டரில் இது 5 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா மன்னார் போர்டர் வந்துடும். மன்னார் போர்டர் வந்துடும். இங்கே வவுனியா போர்டர். ஸோ மன்னார்ன்ற போர்டரும் வவுனியாண்ட போர்டருக்கும் நடுவுக்குள்ள தான் இந்த குளம் இருக்குது, கல்மடு குளம். அங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை குளம். சின்ன தாமரை மாதிரி வளர்ந்துருக்கு. தாமரையா அல்லியான்னு தெரியலை, ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. இதில் தாமரை தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல இயற்கையான இடங்கள்ல தான் நாங்கள் குளிக்கிறோம். எங்கட பகுதிகளில் அங்கால போக தான் என்ன நடக்க போதுன்னு தெரியலை. விடிய காலமே இந்த பறவைகளோட சத்தம், வேறு இந்த தண்ணி ஓசைன்ற சத்தம். ஸோ இப்படியான இதுகளை வந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தினமும் கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விதமான மனிதர்கள், ஒவ்வொரு விதமான புது முகங்கள் எல்லாரையும் சந்தித்தபடி தான் போய்கொண்டிருக்கிறோம். இடைகளெல்லாம் பாருங்கள், அந்த சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அதில் அதாவது குளத்துக்குள்ளேயே நல்ல அழகாக இருக்குது. இங்கே இருந்து பார்க்க நல்ல ஒரு சீனரி மாதிரி. இங்கே அழகாக கொஞ்சம் பெரிய மரங்கள் வளர்ந்துருக்கு. ஆனால் குளத்துக்குள்ளேயே தான் நிற்கிது. நான் நினைக்கிறேன் தண்ணி வத்துற நேரங்களில் இது வளர்ந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி மேலே எழும்ப அதுபடி செழிப்பாக நிற்குது. எல்லா டைமும் தண்ணி நிற்காதானே. இன்றைக்கு எங்களுடைய 10வது நாள் பயணம். 10வது நாள் விடிய நாங்கள் இதில் குளிச்சுட்டு எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். போயிட்டு கொஞ்சம் இதில் அப்படியே குளிப்போம். இது ஆழம் இறங்குங்க. இன்னும் கொஞ்சம் மற்ற காலம் வச்சாதான் தெரியும். அவளை என்ன அப்புறம் என்ன ஆழம் செக் பண்ணாங்க. இது தண்ணி வார இடம் தானே. இப்போ டக்குன்னு பொத்தனை விடுமண்டை பார்த்தா அவ்வளோத்துக்கு ஆழம் இல்லை. அங்கே குச்சா மண்டையும் இருக்காது. அங்கே குச்சா ஒன்றும் மிஞ்சா மண்டை தான் உடையும். ஓகே, பேக் பெல்ட் எல்லாம் போட வேணாம். தலைக்கில உடஞ்சிடும். திடீர்னு பள்ளம் பெருமாள் யோசனை இல்லை. இதுலேயே அப்படிங்க நல்லா இருக்கும். பட் அங்கே கொஞ்சம் நடந்து போயிட்டு வாங்களேன். இல்லை இதுலேயே தண்ணி இவ்வளோதானண்டா அங்கே இருக்காது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன குழாய் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் வருது. அங்கால எங்கேயே திறந்து விடுவினோம். அது அப்படியே இதுக்குள்ளால வருது. இங்கே இருந்து அப்படியே வாய்க்கால் நெடுந்தூரத்துக்கு பயணம் செஞ்சு அப்படியே தண்ணியை ஒரு விளைநிலங்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகுது. ஓ குளிருது. முழங்கால் அளவெல்லாம் இருந்து குளிக்க வேண்டியிருக்கு. வாங்க என்ன பாராது புவனேசன்னா கலெக்ஷன் மாடாடே. நல்லா இருக்கு. விடிய காலமே நல்ல ஒரு குளிர் தண்ணி. பெருசாண்டு ஃபோர்ஸா வேற இல்லை.
பெருசு ஆழம் இல்லை, பணிஞ்சு கீழே தான் இருக்கிறேன். இதுலேயே ஆழம் இல்லைன்னா அதனால ஆழம் இருக்காது. இன்னொரு வெம்பலண்டா பிரஷ் பண்ணேக்க அங்க இருந்து பேச எரிய சொன்னா நான் தான் எரிய சொன்னா தெரியாத பிடிபடாம அப்படியே தண்ணியோட போயிட்டு 2 தடவை பிடிச்சிக்க தண்ணி விட்டீங்க. அப்படியே பேஸ் போடாம தானே 2 தடவை பிடிபட்டு தண்ணிக்கு போய் அப்படியே போயிட்டு தெரியல எங்க இருக்கேன். ஓகே நாங்கள் பிரேமுக்குள்ள வரலாம். ஒன்னா தண்ணி சரியான ஆழம் பண்ண கடுமாடம் இங்க இங்க என்ன எண்ணெயெல்லாம் தாக்குது இங்க பாருங்க. என்ன பிடிங்க என்ன பிடிங்க. நாங்க குந்தி இருக்கிறோம். ஆனா இது வந்து காட்டு தண்ணி தானே, நல்ல மூலிகை எல்லாம் கலந்து வரும். இந்த தண்ணி எல்லாமே கலந்து வரும், இலை குலை எல்லாம் கலந்து வரும். அப்போ ஃப்ரெஷ்னஸ் ஒன்று வரும் பாருங்க. எலுமினா பிறகு நல்லது நீங்க சொல்றான். சரி, இந்த இடத்துல இப்போ குளிச்சு முடிஞ்சது. கலை என்ன மாதிரி இருந்த அண்ணா சொல்லு, நீ தான் சொல்லுவிய. இந்த சொர்க்கத்தை காணணும்டா இப்படியான இடங்கள்ல வந்து இப்படியான இதெல்லாம் அனுபவிங்க. உண்மையா இது வந்து யாருக்குமே கிடைக்கப்படாத வரம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் அப்படி சுற்றி திரியோம் ரெண்டாலும் அது கஷ்டம் உங்களுக்கு விளங்காது. அடிக்கடி நாங்க நீ எத்தனை அவனும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிட்டான். அவன் ஆள் மனசுல பதிஞ்சிட்டு அவன் ஆள் மனசுல அவனும் எங்களோட சேர்ந்து டிராவல் பண்றான்னு பதிய வச்சுட்டாங்க. விரிச்சு பாக்குறீங்க நேரம் சொல்லி நீ 120 நான் திரியிறான்னு என்ன அப்படி ஆக்கிட்டாங்க. 120 நாள் கான்செப்ட் போட்டீங்க, 100 நாள் போடல. பாருங்கண்ணா, இரவிரவாங்கட நித்திரையெல்லாம் குழப்பிட்டு இப்ப படுத்திருக்கிறான். நேற்று வந்து இந்த கொடுமையெல்லாம் பார்த்தனீங்களா நீங்கள்? இந்த கொடுமையெல்லாம் பார்த்து நம்ம கொடுமை செஞ்சுட்டு இன்னைக்கு அவன் கமுக்கமா வந்து அவன் படுத்திருக்கிறான். நாங்க குளிச்சுட்டு வந்துட்டோம். அது இப்ப சோலர் வேலை செய்து நல்ல காத்து ஆள் ஜாலியா படுத்துருக்கு. சொல்லுங்க, குளிச்சு முடிஞ்சுக்கு. சரி, ஏதோ கேட்ட நீங்கள் குளிச்சு முடிஞ்சா குளிக்க போய் நல்ல வழங்கி நடிக்கிறான். நேற்று செஞ்ச அட்டூழியம்டா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சிரிக்கிறான் கொடுப்புக்க ஒருத்தர் எண்ணித்த உள்ள விட இல்லை. நுழம்பு ஒரு பக்கம், வெக்கி ஒரு பக்கம் வேண்டாம், இன்னொரு பக்கம் பெரிய தலையாடி. சரி நடிக்காத உங்களை கூப்பிடாம தான் நாங்க போனாங்க. கஷ்டப்பட்டு உங்களை தட்டி எழுப்பி கூப்பிட்டு காலையில தட்டு இன்னும் குளிச்சு முடியாது. இப்ப நாங்க வந்து குளத்துல இருந்துட்டு அப்படியே வெளிக்கிட்டோம். குளிச்சு முடிஞ்சது. என்னன்னா ஒரு அண்ணா வந்து கதைச்சவர், அவர் வந்துட்டு இந்த குளத்துல இருந்துட்டு மீன்களை கொழும்புக்கு ஏற்றுமதி செய்யறாரு. இப்ப அவரோட தான் நாங்க போயிட்டு கதைக்க போறோம். ஸோ அதுல நிக்கிறண்டவர் எக்கச்சக்கமான விஷயங்கள் நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த மீன் வளர்ப்பு சம்பந்தமாக அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ போயிட்டு அவர்களுக்கு இப்போ சொல்கிற பதில்களை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் தாரேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குளத்துக்கட்டுக்கு இந்தியாவில் கிணக்க வள்ளங்கள், இந்த தெப்பங்கள் நிற்கிது, எக்கச்சக்கமான தெப்பங்கள். ஸோ இதில் வந்துட்டு இந்த குளத்து மீனை வந்து ஆக்கள் பிடிப்பினும் அதை வந்து இந்த ஒரு அண்ணா வந்துட்டு அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு ஏற்றுமதி செய்கிறவர். இன்னொரு 15 நாள் போகும்போது நிறைய மீன், அதாவது ஒரு 300 கிலோ. நான் இப்போ ஒரு ஆள் வந்து 100 கிலோ பிடிச்சாலும் 20 பேர் பிடிக்கிறேன், 2000 கிலோ வரும். இப்போ காற்று சீசனில் வந்து தண்ணி நிரப்பி நிற்கிறதுனால படாது. அப்போ ஒரு ஆளுக்கு இப்போ 10 கிலோ 15 கிலோ அப்படி. இது விரால், இதோட பெரிய விராலும் வரும். இந்த குளத்தில் பிடிச்ச மீன் இதெல்லாம் இதோட பெரிய விராலும் வரும். இந்த இதில் கிடக்குன்னா பாருங்க, இது இறக்குறவங்க தான் பெட்டி ஃபுல்லாக கிடக்குது. பெட்டி சிலாப்பி, இது ஒவ்வொரு சிலாப்பி 1 கிலோ சைஸ்லேயும் வரும். இப்போ வந்து காற்று சீசன்னால பெரிய சிலாப்பிலாம் கீழே, இப்போ மேலே தான் இப்போ படுற மீன் சராசரி பெரிய பெரிய மீன்கள் படுது. மொத்தம் எத்தனை பேர் நான் இங்கே வேலை செய்கிறீங்க? இதில் 20 பேர் இருக்காங்க. 20 பேர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் கொழும்புக்கு ஏற்றுறீங்க. எல்லாத்துல மீன் அவங்களே உடனே காசை கொடுத்து நான் மீன் எடுத்துருவேன். இந்த குளம் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எனக்கு. அதாவது இதுல வார மீன் அவலமும் நான் தான் எடுக்கணும். அது 5 கிலோ இருந்தாலும் சரி, 50 கிலோ இருந்தாலும் 500 கிலோ இருந்தாலும் சரி, அது நான் தான் எடுக்கணும். நீங்க இதை எடுத்து வெளியில ஏற்றுமதி நான் எடுத்து அதை கொழும்புக்கு நான் டிரான்ஸ்போர்ட் பண்றேன். அப்ப இதுல மீன் எங்களுக்கு இப்ப 100-150 கொண்டு வரனால ஆட்டோல கொழும்புக்கு வந்துட்டு இதே நிறைய மீன் வர நேரம் எங்களை வாகனம் நிற்குது. வாகனத்தை கொண்டு வந்து நாங்கள் வாகனத்துல ஏற்றிடுவோம். கிலோவா போகுது? கிலோவா? இந்த கிலோ வந்து எங்களுக்கு 380 ரூபா தராங்க. 5 ரூபா சங்க காசு கட்டணும். இதை நான் கொழும்பு கொண்டு போனா கொழும்புல வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டு, சில நேரம் லாபமும் வரும், சில நேரம் நஷ்டமும் வரும். கொழும்புல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை, ஒரே விலையில இருக்குதுல்ல. மார்க்கெட்ல வந்து மீன் வந்து அதிகம் வர நேரம் எங்க ரேட்டும் குறைஞ்சிடும். மேடம் இந்த இறால் எல்லாம் தாய்லாந்துக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்யறேன்னு சொன்னாருல்ல அந்த அண்ணா. இங்க வர இறால் வந்து நாங்க எனக்கு தர மாட்டேன். இறால் வந்து இன்போர்ட் ஆகுது. இவங்க இறாலை வந்து அவங்களே பண்ணி அவங்க சங்கத்தால அவங்க அங்கால அனுப்பிடுவாங்க. எனக்கு வேற வேற குளங்கள்ல இறால் தருவாங்க. நாங்க மார்க்கெட் பண்ணி அங்க வருவாங்க சைனாக்காரவங்க,
அப்படி இப்படி மார்க்கெட்ல வந்து அங்க வந்து நல்ல விலைக்கு அதை எடுப்பாங்க. அதான் இறால் வந்து காலையில உடையாம இருக்கும். இங்கெல்லாம் இந்த மானியங்கள்ல எல்லாம் மீன் கொண்டு வந்தாவே கவர்மெண்டே விடுவேணுமா? கவர்மெண்டே விடுறாங்க. இது வந்து சங்கக்குளம், இது வந்து கவர்மெண்ட், இது வந்து வெளியார் ஊராக்கள் வந்து மீன் பிடிக்க தடை. வலை போட்டா பிடிச்சி அவங்களுக்கு போலீஸால் அரெஸ்ட் பண்ற ரூல்ஸும் இருக்கு. அதனால இது வந்து வெளியே யாரும் இதில் வந்து மீன் பிடிப்பாங்க. இதில் வந்து 20 பேர் 20 பேர் மட்டும்தான் பிடிப்பாங்க மீன். அவங்க அதுக்கு மீறி வெளியே இந்த பின்னுக்கு கள்ளத்தனமா பின்னுக்கு போல இருந்துட்டு வருவாங்க போடுவாங்க. இப்போ போடுறதில்ல பையன் பிடிச்சா போலீஸில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூல்ஸ் இருக்குது. இது சரியாக ரூல்ஸ் உள்ள குளம் வந்து இதில் இந்த சீசன் இன்னும் ஒரு 20 நாள் போகும்போது இதில் ஒரு 1000 கிலோ 500 கிலோவுக்கு மேலே மீன் வரும். ஒரு ஆளுக்கு மீன் வந்து 150 கிலோ 100 கிலோ வந்து படும். ஏன்னா தண்ணி இப்போ எல்லாம் பெருசாக நிற்கும். தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி இந்த காற்றுக்கு தண்ணி வந்தோடனே எல்லாம் மண்டபத்துக்கு வந்துருக்கு தண்ணி. இங்காலி பக்கம் தண்ணி இறாங்க இப்படி வர 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 மீன் பாடு கூட. இப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்கனால ஒரு ஆளுக்கு 10 கிலோ 15 கிலோ அப்படி தான் கொண்டு வராங்க. அப்போ நான் வந்து இதையும் கனெக்ட் பண்ணி நான் இது வேற வேற இடங்கள் இருக்கு எங்களுக்கு மீன் எடுக்கிறதுக்கு. நான் எல்லா மீனும் எடுத்து ஒரு அடியாக நாங்கள் நைட்டுக்கு இப்போ சராசரி ஒரு 300 கிலோ 350 கிலோ வந்தால் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் போடுவோம். முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கூலர்கள் வரும். கூலரில் போட்டுவிட்டு எங்களுக்கு அங்கே ஓடுறாங்க இறக்கி எடுத்து அவங்க அங்கே சேல் பண்ணி காசு கொண்டு போடுவாங்க. 500 கிலோ 1000 கிலோ வர நேரம் நாங்கள் எங்களை வாகனத்தில் கொண்டு போயிடுவோம். அங்கே கொண்டு போய் நாங்கள் சேல் பண்ணால் உடனே அங்கே நான் எல்லாம் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ 300 கிலோ 350 நாங்கள் எங்களை வாங்க டீசல் செலவு கொண்டு போய் அதனால கூலருக்கு இந்த பெட்டிக்கு 800 ரூபா எடுப்பாங்க. ஒரு பெட்டிக்கு 800 ரூபா. ஒரு 10 பெட்டி போட்டால் 8000 ரூபா காசு கூலருக்கே போயிடும். அதனால எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணி ஒரு நாள் லாபம் எடுப்போம், ஒரு நாள் நட்டமும் படுவோம். இப்போ நான் முந்தினாத்து கொண்டு போன வேலை எனக்கு ஒரு 35,000 ரூபா லொஸ்ட்டு. ஏன்னா நான் இங்கே எடுத்த வேலை 350 ரூபா, அவங்க கொழும்புல போன வேலை 450 ரூபா. அந்த லொஸ்ட்டு போயிடுச்சு. சில வேலை என்ன நாங்கள் அங்கே அந்த என்ன இடம் இந்த கொழும்புல ஃபேமஸான ஒரு மீன் மார்க்கெட் இருக்கு, வேலிய கடைக்கு போனாங்க. அப்போ வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் கிடைக்கிற மீன் வந்து யாழ்ப்பாணத்தில் விலை கூடவா இருந்தது, ஆனால் கொழும்புல விலை குறைவா இருந்தது. விலை குறை அது என்ன பிரச்சனை? இப்போ இங்கே உள்ள மீன் இங்கேயே 600 ரூபா போகுது. முந்தினாது இங்கேயே 600 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் நான் கொழும்புல கொண்டு கொடுத்தது 450. இதே தான் அன்றைக்கு பார்த்தேன். அங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட், அதாவது எல்லா இடத்துல இருந்து மீன் கொண்டு வருது. மீன் கூட வர நேரம் அங்கே வந்து மார்க்கெட் விலை குறைஞ்சிரும். அதை வந்து ஹோல்சேல் எல்லா இடத்துல இருந்து மீன்கள் வரும், அதுவே எல்லா இடத்துக்கும் கொண்டு போவாங்க. மீன் இப்போ இந்த கொண்டு போகிற மீன் குறைவாக இருக்குமா இருந்தால் இந்த மீனுக்கு விலை போகும். ரைட். இந்த மீன் வந்து இப்போ நாங்கள் சராசரி ஒரு இப்போ யோசிச்சு போனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன லாபத்தை வச்சு பெரிய இப்போ இதை நான் சராசரி ஒரு மீனுக்கு 1 கிலோ 100 ரூபா வச்சு கொடுத்தாலும் நாங்கள் 1000 கிலோ கொண்டு போனால் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா காசு வந்துடும் ஒரு லாபம். அப்போ எங்கள் டீசல் 20 போனால் 80,000 மிஞ்சும். அப்படி சில நேரம் நான் 100 ரூபா இல்லாமல் சில 50 ரூபா 20 ரூபா சில நேரத்தில் போட்ட காசும் வராங்க கூட போகும். 400 இங்கே 400 350 எடுத்து அங்கே 300 ரூபாய்க்கு கொடுக்க ஒரு நேரத்தில் வர லாபம் ஒரு நேரத்தில் ஈடு கொடுத்துருமே. நாங்கள் நட்டப்படுறது வந்து ஒரு நேரத்தில் அது ஈடு கொடுத்து லாபம். தொழில் அப்படிதான், ஒரு நேரத்தில் வர நட்டம் ஒரு இடத்துல லாபம் வந்து. அப்போ அதனால மனசை தளர விடாமல் செய்யணும் இந்த தொழிலை. இதை நட்டம் வருதுன்னு விட்டு நம்ம இருந்தால் எங்களுக்கு எந்த தொழிலுமே பண்ண இயலாது. இப்போ நான் விருல நட்டத்தை நாங்கள் ஒரு நேரத்தில் அதை லாபத்தில் எடுத்துப்போம். வெளியில இருந்து பார்க்க சும்மா மீன் பிடினா சொல்லுவோம், ஆனா செஞ்சு பார்த்தா தான் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தா மீன் எடுக்க ஏத்துறோம். நான் இதுல கை காசை போட்டு நட்டமும் சிலாப்பி மீன் எல்லாம் இருக்கு பாருங்க. இப்படி ரெஜிஃபாம்பட்டியில் கொண்டு போயிட்டு அங்கால ஏற்றுமதி செய்யணும். அங்கே குளக்கட்டில் நின்றுட்டு தான் கதைக்கிறோம். எங்களோட வேன் முதல்ல நிற்கிது பாருங்க. சரி, இப்போ இதில் எல்லாம் பார்த்துருப்போம். இங்கே வந்துட்டு இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு தொட்டி கட்டி எல்லாம் செய்யணும். ஸோ ஒரு அண்ணாவோடையெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னே கதைச்சு நாங்கள் வீடியோ எடுக்கல. ஸோ யாருக்காவது அது தொடர்பாக வேணுமென்னு சொன்னால் அவருடைய நம்பரை நான் தர ரெடி, கால் பண்ணிக்கொள்ளுங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வள்ளங்கள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போ கட்டாயமாக இந்த சங்கத்தில் இருக்கிறார்கள் தொழிலுக்கு போய்த்தான் ஆகணுமா இரவில். அது இரவுண்டா 3 மணி அந்த குறிப்பிட்ட டைம் ஒன்று இருக்குது. போகாத ஆக்களுக்கு ஃபைன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவை வந்துட்டு வெளியில் விற்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்குது. இவைக்கும் லாபம் ஒரு கட்டுக்கோப்பான முறையில் அது போய்கொண்டு இருக்குது. ஸோ இந்த மிதவைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பேலன்ஸுக்கு இன்னொரு இது வச்சுட்டு நடுவில் பலகை அடித்து தலையணி எல்லாம் வச்சு வடிவாக கட்டி வச்சிருக்கணும். ஸோ இதில் தான் எல்லா தொழிலாளிகளோட மிதவைகளும் இதில் நிற்கிது. கிணக்க நிற்கிது. ஒரு 20 பேருக்கிட்ட இதில் வேலை செய்யணுமா. 20 பேரோட வள்ளமும் இதில் இருக்குது. நல்ல காற்று. நேற்று வந்து இந்த இடத்துல தங்கியிருக்கலாம்னு சொல்லி ஒரு கவலையாக இருக்குது. நேற்று இந்த இடத்துல தங்கியிருந்தவன் சொன்னால் இப்படி இருந்திருக்கு. நேற்று தங்கின இடமெல்லாம் ஃபுல்லாக உடம்பு கடி. நேற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா தான் எங்களோட டிரைவிங். இப்போ எங்களோட ராசாத்திர டிரைவிங் ஆள் அலட்சண்டாஞ்சு ஆள் கிளீனர் ஆகிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இவர் தான் அண்ணா டிரைவிங் ஓடிக்கொண்டிருக்கிறார். போகுது
கேளை பாய் சேஃபாக போயிட்டு வா திரும்ப எப்படியும் வருவேன் தெரியும் போயிட்டு வா சேஃபா பாய் 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 சரி இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு கிளை போன அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி வந்த நாங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நேற்று நுழம்பு கடித்ததால் பெருசாக நித்திரை இல்லை அதால் எல்லாருமே படுத்துட்டோம் இங்கே புவனேஸ்வரண்ணா அங்கே அலஜரின் ஒன்றுக்கு லக்ஷ்மி அண்ணா ஸோ எல்லாருமே படுத்துட்டோம் நானும் கொஞ்சம் நேரம் படுப்போம் ஏன்னாண்டா நித்திரை கட்டாயம் வேணும் நேற்று உண்மையை சொல்ல போனால் பயங்கர நுழம்பு கடி உள்ளுக்கு வந்துட்டு ஃபேனும் போடலை அது என்னென்னா சோலரில் என்னென்ன பேட்ரி வேலை செய்யலை அடுத்தது எல்லாத்தையும் மூடிட்டு சரி நுழம்புலேருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா உள்ளுக்கு வேறுவேன் அவ்வளோ காத்தோட்டமாக இல்லை அந்த இடம் ஸோ அதனால் இன்றைக்கி 9 மணி 10 மணி ஆகுது இந்த இடத்துல நிப்பாட்டி வீதி ஓரமாக நித்திரை ஒன்று இருக்கேன் இப்போ இதில் படுத்திருந்தாங்க ஒரு அண்ணா வந்தவர் அண்ணா வந்து வீடியோ பார்த்தவராம் பார்த்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கட்டாயமாக கேளுங்கன்னு சொன்னவர் நன்றி அண்ணா எப்படி இருக்கு வேன் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது நீங்கள் ருபியா ஒன்றைக்கு நான் பார்த்தேனாண்டா அதுவும் பார்த்தேன்னா நீங்கள் வெளியில எல்லாம் போய் இது செய்யல பார்த்தேன் ரைட் வெளிநாடு பயணங்கள் ரொம்ப ஹாப்பி என்ன சொல்கிறது எங்களோட படியல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்கிறது எல்லாரும் வேலை வேலை அப்படின்றத தாண்டி உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் ஒன்று செய்கிறதுன்றது ரொம்ப ஹாப்பி மற்ற இதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சு மோகம் தெரிஞ்சாக்கள் தெரியாத சந்தோஷம் என்னோட இது என்ன அப்படின்னா நீங்கள் போகிறவரிடம் நீங்கள் தனியாக என்ன நினைச்சிடாதீங்க கட்டாயம் நிச்சயமாக இப்போ நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்து இது செஞ்ச மாதிரி இன்னொருத்தன் இருப்பார் வந்து ஏதோ ஒன்று மற்ற தயங்காதீங்க என்ன சொல்கிறது ஒரு 3வது நபராக பார்க்காதீங்க இல்லை அப்படி யாரையும் பார்க்கல கட்டாயம் எனக்கு நான் போய்க்கல இதால் போய்க்கலாம் கண்டுனா மாமா விட போனேன் இதுக்கு இப்போ நித்திர உள்ளைக்குள்ள நான் யோஜனா இங்கே டயர்ட் ஆகிட்டாங்களா அவ்வளோ நேற்று சரியான நுழம்பு கடியண்ணா அந்த என்ன இடம் நாங்கள் இடம்னா கோதாண்டர் அங்க சரியான நுழம்பு கடி ஒருத்தரும் படுக்கல அதான் வந்து இதுல சரி சரி ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அந்த மாதிரி வானத்துக்கு டிரைவர் நிற்கிறேன் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணன் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்து கொண்டு போயிடும் சரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு 2 ஃபோட்டோ எல்லாம் அடிக்கணும் வேன் லைஃப்னு சொல்லி முன்னுக்கு அடிச்சிருக்கிறேன் தானே ஸ்டிக்கர் அதோட 2 எடுக்கணும் எல்லாரும் நிற்கிறேன் நல்ல இப்போ அதில் கொஞ்ச நேரம் விளைப்பாரிட்டு நாங்கள் வவுனியா நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் வவுனியா டவுனுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ டவுனுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி விடிய சாப்பாடு இங்கே தான் சாப்பிட போகிறோம் பராட்டா டவுன் பக்கத்தில் தான் ஸோ ஜெசியனாவுமே வந்துட்டார் பராட்டா போடப்பட்டு கொண்டிருக்கு இது என்ன கடைன்னு சொல்கிறது ஃபேமஸா இங்கே பராட்டா ஐயா கடை பராட்டாவா கருப்பு கறி இங்கே சாம்பார் மாதிரி குழம்பு அடுத்தது பராட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ப்ரோ வந்திருக்கிறார் நாங்கள் 2 பேரும் டீ லவ்வர்ஸ் பதுலையிலேருந்து வந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் தான் டூர் கைடாக தானே போகிறார் சொல்லுங்க அதுதான் சொல்ல வந்தேன் நீங்கள் ஆள்ட பைக்கை பாருங்க அவர்கிட்ட பைக் டீ லவ்வர்ஸ் சரி இப்போ வலிக்கிடுவோம் வேணா இந்த இடத்துல எங்கே போகிறோம் இதுல இருந்து சிதம்பரபுரம் போய் அங்க 2 மலை இருக்கு அங்க போய் அலஸ்டின் ப்ரோ முடிவெடுப்பார் இந்த மலை ஏறலாமா அந்த மலை ஏறலாமா இன்றைக்கு மலையேற்றமா மலையேற்றம் பார்த்துட்டேன் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வால் பயிற்சி சண்டை பயிற்சி எல்லாம் சரி இதுல இருந்து அப்படியே வலிக்கிடுவோம் அவ்வளோதான் இந்த வீடியோ என்ன ப்ரோ வாங்க ப்ரோ வர மாட்டீங்களா வேற வீடியோ வேற நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா காட்மோர் ஓட்ட போடல இந்த விளிம்பில் போய் 2 நாள் வர்றேன் சரி அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களை சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன் கிட்டத்தட்ட இரவிலிருந்து மத்தியானம் ஒரு 10-11 மணி வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும்
மற்றது இதுக்கு பிறகு நடக்கிற எல்லாம் இரவு வீடியோக்குள்ள வரும். ஸோ தொடர்ச்சியாக 2 வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தா அப்படி உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான்